இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகளிருக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்னு அதையே புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2 பெண் நிர்வாகிகளோட பேச சொன்னாங்க, அவங்களும் அதுதான் சொன்னாங்க. திரும்ப திரும்ப விஜய் வாயில வந்து அதான் வந்துட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி பண்றாங்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு. ஏன் அதை வந்து கையில எடுத்தாரு? அதுதான் சரியான ஒரு இது. விஜய்க்கு யாராவது சொல்லி தராங்களா அல்லது அவரே வந்து இது பண்றாரா? கண்டிப்பா யாராவது ஆலோசகர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா விஜய் அந்த நூல் பிடிச்சி போற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பாருங்க. +2 மாணவர்களுக்கு ஒரு பரிசீலிப்பு விழா நடத்தினார், ரைட்டு. அதுல வந்து ஒரு பொதுநலத்தோட ஒரு சுயநலமா இருக்குது. அங்கேயே கிட்டத்தட்ட அந்த முதல் வாக்காளர்களுடைய ஓட்டை வந்து கவர் பண்ணியாச்சு. இளைஞர்கள் ஆல்ரெடி அவர் பக்கம் இருக்காங்க ஒரு பக்கம். இதுவே ஒரு காண்டு தான். இளைஞர்கள் ஓட்டு அந்த பக்கம் திரும்பிச்சின்னு உடனே தான் சீமான் வந்து கொதிச்சார். மறுநாளே அண்ணாமலை வந்து இடுப்புகள் விஷயத்த பேசினாரு. அண்ணாமலை அப்படி பேசக்கூடியவரு கிடையாது. அவர் இறங்கி இப்படி பேசினாருன்னா என்னையா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஃபுல்லா இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு காண்டு. இப்ப பெண்கள் ஓட்டு பக்கம் டார்கெட் வச்சுட்டாரு விஜய். அதான் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இங்க பெண்கள் பாதுகாப்புக்கு உகந்த மாநிலம் கிடையாதுன்ற மாதிரியான அவர் ஸ்பீச்சை திரும்ப 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 சொல்றதுக்கான காரணம் இதான். நாங்க 2026 ஆட்சிக்கு வந்தால் 100% பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தருவோம்னு உறுதியளிக்கிறோம் அப்படின்ற அளவு கொண்டு வந்து நிறுத்துறான்னா அந்த ஓட்டை கவர் பண்ண ஆரம்பிச்சார்.